அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாந்திரிக ரகசியங்கள். அதுல முதல்ல பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுனால், இறப்பு ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகள் நிறைய சுத்திட்டு இருந்துச்சுன்னா, இறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாக்களா வந்து அவங்க பட்டாம்பூச்சி மூலியமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்களோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறது அர்த்தம். அப்படி வந்தாவே அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் ஏதாவது சுபகாரியங்கள் இல்ல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால நிறைய துன்பங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, எதிரிகள் உங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க வந்து உங்க வீட்டுல பாக்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி கொடிய மிருகங்களோட பொம்மைகளை வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட தொல்லையில இருந்து உங்களை சீக்கிரம் நீங்க விலகிடுவீங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த பொம்மைகளை நீங்க பாக்குற மாதிரி வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மைகள் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல வந்து அதிகப்படியான கஷ்டம், தொல்லைகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால உங்க எதிரிகள் அதை பாக்குற மாதிரி வைங்க. அதே மாதிரி அவங்களோட தொல்லைகள் குறைஞ்சிச்சுன்னா அந்த பொம்மைகளை உங்க வீட்டுல இருந்து எடுத்துருங்க, அதை வீட்டுல வைக்கவே வேண்டாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்றனால நம்ம கிட்ட வந்து என்னென்னலாம் குறையும் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் பார்த்தா, அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச புண்ணியம், அடுத்து வந்து நம்ம செஞ்ச பாவம். நீங்க செய்யற புண்ணியங்கள் வந்து நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அந்த புண்ணியங்களோட பலன் குறைஞ்சிட்டு போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க செஞ்ச பாவங்களை மறைக்காமல் அடுத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் அந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி மந்திரத்தெல்லாம் நல்லா சித்தி பண்ணவங்க ஒருத்தவங்க வந்து ஏவல் பண்ணியிருக்காங்க, செய்வனை பண்ணியிருக்காங்கன்னா அதோட எத்தனை நாளைக்கு அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா 1008 நாளைக்கு மட்டும்தான் அந்த பாதிப்புகள் இருக்குமே. அதுக்கு மேல எந்த ஒரு மாந்திரிகமும் நிக்காது. அவங்க திரும்ப திரும்ப செஞ்சா மட்டும்தான் உண்டு. அந்த 1008 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யாரு உங்களுக்கு ஏதாவது சூனி கிணி வச்சிருக்காங்களோ அது வந்து அவங்களே திருப்பி தாக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து துர்நாற்றம் வந்து ஏதாவது ஒரு வாசனை வந்து வீசிட்டே இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணூருன்னு சொல்லுவாங்க, அந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து உங்க வீட்டுல தாக்கி இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சின்ன லெவல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதாவது நாற்றத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்துச்சுனால் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல வந்து கல்லுப்பு போட்டு அதை வீடு ஃபுல்லா தொடச்சிட்ட பிறகு, வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் கல்லுப்பு போட்ட பிறகு மாட்டோட கோமியத்தை எடுத்து வீடு முழுக்க நல்லா தெளிச்சு விடுங்க. அப்படி தெளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாவே அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே உங்க வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெய்வத்துக்கு பூஜை பண்றீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ இல்லாட்டி அடுக்கு அரளி இந்த மாதிரி பூஜையெல்லாம் நீங்க பண்ணி இந்த பூக்களை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானம் பெருகும். அதே மாதிரி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலும் சீக்கிரமா உங்களுக்கு வந்து விருத்தி அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து 7வது மாசத்துல இருந்து குழந்தை பிறந்த 30 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அந்த அன்னாச்சி பழத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஓவியமா வரைஞ்சு இல்ல நீங்க தொழில் பண்ற இடத்துல வந்து டிராயிங் பண்ணி உங்க ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க வந்து அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும், நல்ல விதமான வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.